தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேர்தலில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் மீது அழுத்தம் கொடுக்கவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்று இந்தி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், பீகாரை தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2020 தேர்தலை ஒப்பிடும்போது 72 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்துள்ளது நிதிஷ்குமாரின் அரசை காப்பாற்றுவதற்காக அல்ல, பீகாரை கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மாற்றுவதற்காகவே. தேர்தல் முடிந்த பிறகு தங்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தங்களின் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது. கடந்த 1995 நடந்த தேர்தலில் கிடைத்த ஆதரவை விட நடந்து முடிந்த தேர்தலில் அதிக அளவிலான ஆதரவு தங்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த 2020 தேர்தலிலும் பீகார் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்காகவே வாக்களித்தனர். ஆனால் முறைகேடு நடைபெற்றதால் வெறும் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தி கூட்டணி தோல்வி அடைந்தது. ஆனால் 2025 சட்டமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மேலும் வரும் 14ஆம் தேதி அன்று பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும். வரும் 18ஆம் தேதி அன்று பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தேஜஸ்வி யாதவ் திட்டவட்டமாக கூறினார்.